எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு பிஓஐஸை மார்க் பண்ணி வச்சுட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்ததுக்கப்புறம் அந்த பிஓஐயில் எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து என்ட்ரி எடுக்கிறது தான் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எதுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ்னா, அதாவது ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூவி பார்க்குறீங்க. நீங்கள் மூவிலேருந்து சென்டர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மூவியோட ஸ்டோரி மேபி உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான விஷயங்கள் தெரியும். ஓகேவா? ஸோ இது மந்த்லி சார்ட்டு. ஸோ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ஸ்டேட் இதை நம்ம இது பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஐடிஎம் எடுத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஐடிஎம். ஸோ மந்த்லியோட ஐடிஎம் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மந்த்லியோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு மந்த்லியோட மார்க்கெட் சேஞ்ச் ஆகி அப் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மந்த்லிக்கான சினாரியோ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் இங்கே கிளியராக தெரியுது. மந்த்லியில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு இந்த இடத்துல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ மார்க்கெட்டோட மந்த்லியோட சார்ஜ் லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ண தான் சார்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு சினாரியோஸ். கரெக்டாக? ஸோ ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டவுன் ஃப்ரேமான வீக்லிக்கு போகிறோம். ஸோ மந்த்லி டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ வீக்லி இப்போ எப்படி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஐடியம் எடுத்திருக்கு. கரெக்டுங்களா? எங்கள் ஐடியம் எடுத்ததால் எனக்கு நெக்ஸ்ட்டு பிரேக் இங்கே தான் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ஐடியம் எடுத்த ஒரே ரீசன்னால நான் இந்த இடத்துல பிரேக் இங்கே தான் நடக்க போகுது அப்படின்றத நான் ஃபைன் பண்ணுறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக எந்த சைடில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவர்ஸில் போனீங்கன்னா, இங்கே ஐடியம் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நம்ம ப்ரீவியஸாக பிரேக் நடந்த இடமா எடுத்துக்கலாம் வீக்லியில். ஓகேவா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும்? பிஓஐஸ் அப்படின்றது வேணும். சரிங்களா? பிஓஐஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அன்மிட்டிகேட்டட் பிஓஐஸை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிஓஐ மிட்டிகேட்டடு. ஸோ ரெண்டாவது பிஓஐ அதுவுமே மிட்டிகேட்டடு. ஸோ அதே மாதிரி மூணாவது பிஓஐ. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே மிட்டிகேட் ஆகிருக்குது. நான் பாக்ஸ் வரையும் போது கீழே டச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதுவும் இந்த பிஓயுமே மிட்டிகேட்டடு. நெக்ஸ்ட்டு இந்த பிஓஐ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பிஓயுமே உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் கீழே வந்துட்டு அகைன் போய் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போது நம்மளுக்கு அகைன் அடுத்த பிஓஐ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோ வச்சுட்டு மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த பிஓயுமே மிட்டிகேட்டடு. அதே மாதிரி இந்த பிஓயுமே மிட்டிகேட்டடு. அதே மாதிரி மார்க்கெட்டில் இங்கே ஒரு பிஓஇ இருக்குது. இதுவுமே மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் வைக்காமல் உள்ளே போயிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த பிஓயுமே மிட்டிகேட்டடு. இதுவுமே மிட்டிகேட்டடு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற பிஓயும் மிட்டிகேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லா பிஓயுமே மிட்டிகேட்டட் இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்த மாதிரி பிஓஐஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்த பிஓஐஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எந்த பிஓஐ அந்த மாதிரி நம்ம சொல்கிற சினாரியோஸில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரை பற்றி ரீட் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே ப்ரீவியஸாக
ஒரு லோ, ஒரு ஹைய இத ஸ்வீப் பண்ணிட்டு இங்க வந்திருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு திங் வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐய நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாரி வீக்லியோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ வீக்லியோட மிடில் லெவல் பிஓஐ நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா ஹை எடுத்த மாரி எதுவும் இல்ல ஸ்ட்ரக்சர். இங்கேயுமே இல்ல, இங்கேயுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துலயுமே பாருங்க, மார்க்கெட் லோ வச்சுச்சு, ஹை வச்சுட்டு லோ வச்சுச்சு. ஸோ இது இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் உங்களுக்கு என்னவா தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கிற ஹைய மார்க்கெட் எடுத்திருக்கு. அதுக்கான ஓபிய நம்ம மார்க் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கான ஓபிய நீங்க மார்க் பண்ணும்போது, நல்லா கிளியரா பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிற ஏரியா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இம்பேலன்ஸ் பிளஸ் பிஓஐ 2மே இருக்குது. ஆனா இது லோ ப்ராபபிள் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் குடுத்த மாரி. மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ மிட்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த பிஓஐஸ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த பிஓஐக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு பிஓஐக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ப லோயர் டைம் ஃப்ரேம் போணும். அதாவது வந்து இப்போ நான் வீக்லில இருக்கிறேன் அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து டேக்கு வந்து போவேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம்? டேக்கு வந்து மூவ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிஓஐல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, டேல போயிட்டு டேவோட ஸ்ட்ரக்சர வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி, இந்த இடத்துல ஐடிஎம் எடுத்துட்டு மார்க்கெட் இங்க என்ன பண்ணிடுச்சு? டேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இது வந்து டேவோட நம்மளுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஐடிஎம் எடுத்திருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ டேவ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டா தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கான பிளான் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கிற லோவ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா நம்மளுக்கு வந்து ஐடிஎம் பாயிண்ட் இப்போ வந்து இப்போதான் கரண்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து டேவோட ஐடிஎம் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஐடிஎம் பாயிண்ட்டை எடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணணும்? மேல மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அப்படின்றத நம்ம வந்து டேவோட ஐடியமா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டேவோட ஐடியமா நீங்க இத மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த டேவோட பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த பிஓஐஸுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இம்பேலன்ஸோட ஓபியே கிடையாது. அந்த மாரி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்கு. அத நான் வந்து அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நமக்கு சினாரியோ பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஏதாவது பாசிபிள் சினாரியோஸ் நடந்திருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாசிட்டிவ் சினாரியோஸும் நடக்கல. 27, 37 எஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மைனரா ஒரு ஐடிஎம்ம எடுத்திருக்கு மார்க்கெட். ஏன்னா ப்ரீவியஸா ஹை வச்சு, லோ எடுத்துட்டு ஹை வச்சிருக்கு. அகைன் அந்த லோ எடுத்திருக்கு. ஸோ நம்பளுக்கு வந்து இந்த ஏரியால நெக்ஸ்ட் பிரேக் வந்து இங்க தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேவோட ஐடிஎம்ம எடுத்திருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ டேவோட ஐடிஎம் எடுத்ததால இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ இதுதான். ஸோ அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அதே மாரி அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்குமே உங்களுக்கு ப்ரெசென்ட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஐடிஎம் எடுத்ததால மார்க்கெட் ரிவர்ஸ்ல தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுவரைக்கும் வரப்போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து செல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத ரீட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ 4 ஹவருக்கு நான் மூவ் பண்றேன். ஸோ 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா ஐடிஎம்ம எடுத்துட்டு 4 ஹவர் வந்து ஒரு புல்லிஷ்ல தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. அதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க்கெட் ஹை, ஹையர் ஹை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஐடிஎம்ஐ எடுத்ததால 4 ஹவரோட ஹையுமே கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ 4 ஹவரோட ஹை கன்ஃபார்ம் ஆனதால 4 ஹவர்ல இருக்கிற அன்மிட்டிகேட்டட் பிஓஐ நம்ம பார்க்கணும். ஸோ அன்மிட்டிகேட்டட் பிஓஐ அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஹை வச்சுட்டு லோ வச்சு, ஹை வச்சுட்டு அகைன் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிஓஐ வந்து இன்வேலிட் தான். அகைன் வந்து இங்கேயும் ஹை வச்சு, லோ வச்சு, ஹை வச்சிருக்கு. பட் ஆனா இந்த கேண்டில்குள்ளே இது எல்லாமே இருக்கு. அப்போ இதுவும் அன்வேலிட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. அன்மிட்டிகேட்டடா இருக்குது. ஓகேங்களா? இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. அது வந்து அன்மிட்டிகேட்டடா இருக்குது.
அந்த அன்மிட்டிகேட்டட்ல இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இதுதான். ஏன்னா ப்ரீவியஸா இருக்கிற எல்லாமே வந்து மிட்டிகேட்டட். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வரப்போகுதுன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ் வந்து நம்ம வந்து டேல பார்க்கும்போது ஒரு ஏரியா மார்க் பண்ணோம். அது வரைக்கும் வரும்னு சொல்றோம். இப்போ வந்து 4 ஹவர்ஸ்ல இது வரைக்கும் வரும் அப்படின்றத சொல்றோம். ஆனால் 4 ஹவர்ஸ் வந்து புல்லிஷா தான் இருக்குன்னும்போது நம்ம புல்லிஷுக்கான மொமெண்டம இங்கேருந்து வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வரும். ஸோ அதுக்கான சினாரியோஸ நம்ம ஏதாவது பிளான் பண்ணி இந்த இடத்துல இருந்து செல் பண்ண முடியுமா? அப்படின்றத நம்ம இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸ்ல போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ்ல நம்ம வந்துட்டோம். ஸோ 15 மினிட்ஸ்ல வரும்போது ஸோ லாஸ்ட்டா வந்து 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஐடிஎம் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த ஹைய மார்க்கெட் வந்து இந்த ஹைய இந்த இடத்துல ஃபைனலா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கான லோயஸ்ட் பாயிண்ட் இதுதான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லோல வந்து டவுன் ட்ரெண்டா ஷிஃப்ட் ஆகி அகைன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஐடிஎம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க வச்சு மேப் பண்ணும்போது ஈஸியா உங்களால மேப் பண்ண முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த இந்த சினாரியோஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்க மாரி இருக்கு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட காணதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஐடியாவ எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸோட லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸோட லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க நடந்ததுக்கப்புறம், இந்த லோயஸ்ட் பாயிண்டான இந்த லோவ பிரேக் பண்ணதால மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டா வந்து ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐடிஎம் இருக்கணும். ஸோ ஐடிஎம்ஐ எடுத்தா தான் நம்மளால வந்து ஒரு ஹைய வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடிஎம் எடுத்திருக்கு. ஸோ ஐடிஎம் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லோவ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இந்த லோவ பிரேக் பண்ணதால அகைன் இந்த இடத்துல ஐடிஎம் எதுவுமே இல்ல. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஐடிஎம்ஐ எடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸ பார்த்த வரைக்கும் கன்டினியூவா வந்து 3 ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துருச்சு. அதால 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. அகைன் இந்த இடத்துல ஐடிஎம் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கிளியரா தெரியுது 15 மினிட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 15 மினிட்ஸ்ல செல் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸோட லாஸ்ட் ஐடிஎம் இங்க இருக்கு. இந்த ஐடிஎம்ம பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல செல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஐடிஎம் அப்படின்ற பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஐடிஎம்மாக எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக போய் நம்மளோட வீடியோவை வந்து புல் பேக் வீடியோவை பார்த்தீங்கன்னா, எந்த புல் பேக் வேலிட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஐடிஎம் பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த ஐடிஎம் பாயிண்ட்டை எடுத்துட்டு தான் செல் ஆஃப் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிடும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஐடிஎம்ஐ எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வேலிடான இது. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே கன்சாலிடேட் ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடிஎம்ஐ எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஐடிஎம்ஐ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஹையை க்ளோஸ் வைக்கல. ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்வீப் கான்செப்டை நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்மளுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததால அடுத்த லோயர் லோ கன்ஃபார்மு. ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் பண்ண போகுது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இதை பிரேக் பண்ணி அழகாக க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நம்ம செல் பண்ணணும். பட் ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஐடிஎம்ன்றது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலை இன்னும். ஸோ நம்ம ஐடிஎம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆன் பண்ணுது பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடியமே இல்லாத ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த லோவை இதை டச் பண்ணலை. டச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஐடிஎம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லோவை டச் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஐடிஎம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஐடிஎம் அப்படின்றது வந்து இந்த லாஸ்ட் புல் பேக், அதாவது வந்து லாஸ்ட் புல் பேக்கோட ஹை தான் வந்து ஐடிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ மார்க்கெட் இதை எடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு பாசிபிள் பிஓஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஆர்டர் ஃப்ளோ மட்டுமே தான் அன்மிட்டிகேட்டடாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோ, இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எதுவுமே இல்லை. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிஓஐ இருக்குது. ஓகேங்களா? அந்த பிஓஐயை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து
ஒரு ஐடிஎம்மை ஷிஃப்ட் பண்ணியிருக்குது. ஐடிஎம்மை ஷிஃப்ட் பண்ண காரணத்தால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிசிஷனல் பிஓஐ வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டிசிஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐ 2மே கிடைச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்த காரணத்தால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பிரேக் இங்கே தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகுன்றதையும் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனை போய் அப்ரோச் பண்ணுது பார்ப்போம். ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னுமே அந்த ஜோனை இன்வேலிட் பண்ணாமல் தான் மார்க்கெட் வந்து ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜோன்லேருந்தே மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து செக் பண்ணிக்கணும். எஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு உங்களோட ஐடியம் எது அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் சொல்லணும், இதுதான் ஐடியம். ஸோ இந்த ஐடியம் எடுத்துகிட்டு மேபி க்ளோஸ் வச்சு அப் ட்ரெண்டாக மாறலாம் மார்க்கெட். அப்போ நம்ம புதுசாக ஒரு ஐடியம் வந்து நமக்கு தேவை. ஸோ ஐடியம் வந்து இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆன காரணத்தால் நம்மளுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ அன்மிட்டிகேட்டட், அதே சமயத்தில் இந்த ஆர்டர் பிளாக்குமே நம்மளுக்கு வேலிடு. ஸோ வந்து இப்போது நம்ம இந்த ஐடியம் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோவை எடுத்துகிட்டு ஒரு ஹையை எடுத்து ஒரு ஐடியம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிஓஐ தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு டிசிஷனல் பிஓஐயும் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் இந்த 2 ஏரியாலேருந்து ஏதாவது ஒரு ஏரியாலேருந்து ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. பட் ஆனால் ஐடிஎம் கிடையாது. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு ஐடிஎம் கிரியேட் பண்ண காரணத்தால் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அன்மிட்டிகேட்டட் பிஓஐ வந்து இதுதான். ஸோ மார்க்கெட் இந்த பிஓஐலேருந்து தான் செல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பிஓஐயை டேப் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை மார்க்கெட் வயலேட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஒரு இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் நான் அடுத்த வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ வந்து அது எப்படி அந்த இடத்துலேருந்து செல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு. உங்களோட ஐடிஎம் பாயிண்ட் இதுதான். அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டர், ஸோ பிஓஐ அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐ 2 பிஓஐயுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிஓஐ எப்படி வேலிடாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து நான் மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. உங்களோட ஐடிஎம் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் அண்ட் செகண்ட் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏரியாலையும் இருக்குது. ஸோ இந்த 2 பிஓஐலேருந்து தான் மார்க்கெட் வந்து அகைன் அப் வந்து மூவ் பண்ணணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி மூவ் ஆன் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் ஹை வச்சுருக்கு. இந்த இடத்துல ஒரு லோ, அகெயின் ஹை, அகெயின் லோ, அகெயின் ஹை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்குள்ளே தான் இது எல்லாம் இருந்திருக்கு. அப்போ இது ஹை தான். அகெயின் வந்து இந்த கேண்டில்குள்ளே தான் இங்கே இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிலோட ஹை நீங்கள் பாருங்கள் 771. இந்த கேண்டிலோட ஹை பாருங்கள் 772. ஓகேங்களா? இந்த கேண்டிலோட ஹையை இது பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்விங் நடந்ததாக வந்து ஒரு கவுண்ட்டு. ஸோ இந்த ஸ்விங் நடந்த காரணத்தால் நம்ம ஐடிஎம் இதுவாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட டிசிஷனல் பிஓஐ வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? நம்மளோட டிசிஷனல் பிஓஐ இங்கே வந்துடும். அதே மாதிரி அப்போ இது என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்விங்கு தான், ஸ்விங்கோட லோ தான் வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி அப்படி சொன்னேன். ஸோ இன்ஜினியரிங் லிக்விடிட்டிக்கான கான்செப்ட்ஸை நம்ம பார்ப்போம் அடுத்த வர இதில். ஸோ வந்து இப்போ மார்க்கெட் டிசிஷனல் பிஓஐ தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த பிஓஐயை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. அகெயின் மார்க்கெட் கீழே வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த பிஓஐலேருந்து போயிடுதா, இல்லை எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு மார்க்கெட் வருதா, இல்லை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஓஐலேருந்து மார்க்கெட் கிளம்பி மேலே போயிடுச்சு. ஸோ ரீசன் என்னன்னா ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை பெரிய பெரிய வேல்ஸோ எந்த இடத்துல என்டர் ஆகாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் வந்து அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து பிளான் பண்ணி ட்ரேட்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ நான் சொன்ன லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட் அல்டிமேட்டாக டார்கெட்டை தான் கொடுத்துருக்கு. அகெயின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ எதுக்காக மேலே போகுது, ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பார்த்துருந்தோம்ல, மேபி அந்த ஏரியாவுக்கு வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வர வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம்,
ஃபாலோ பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த ஏரியாவுக்கு வரல. ஸோ அதுக்காக தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா வந்துட்டுருக்கு. ஏன் இங்க அப் ட்ரெண்டா மாறிச்சு? நம்ம ஏன் அப் ட்ரெண்டா இங்க ஃபோக்கஸ் பண்றோம்? அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த வர வீடியோஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஆல். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வர வீடியோஸ்ல நம்ம வந்து மார்க்கெட்டோட ஸ்வீப் என்ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணும்போது அந்த என்ட்ரீஸை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நடுவில் ஒரு இடத்துல நமக்கு நடந்தது. பட் ஆனால் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்வீப் என்ட்ரீஸை பார்ப்போம். தேங்க்யூ.